ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரீஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஸ்டோரிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இது மாதிரி நம்ம 2 சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். 2.0 சேனலில் போஸ்ட் பண்ணி நிறைய சேனல் ஆக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு 2.0 சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பே பண்ணி உள்ளே போனீங்கன்னா பழைய 2.0 வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். அன்எடிட்டட் வீடியோஸ். ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே அதில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம். இது அப்பார்ட்மெண்ட் கேர்ள், அப்பார்ட்மெண்ட் பொண்ணு, அப்பார்ட்மெண்ட் ஆண்டி எப்படின்னா வச்சுக்கோங்க. இது வந்து எபிசோட் 5. ஆல்ரெடி 4 எபிசோட் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட் 5குள்ளே போகலாம் வாங்க. ஸோ போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த ரீத்து வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டோடைய புருஷன் கூட பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் கெட் டுகெதர் பண்ணுறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் திருப்தியாக ரீத்தும் அந்த அவளுடைய ஃப்ரெண்டோடைய புருஷன் கூட போய் என்ஜாய் பண்ணி முடிக்கிறா. புருஷனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சந்திப்பு முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ரீத்து என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்ன உடனே வந்து மற்ற 2 பேர், மொத்தமே 4 பேர் வந்திருந்தாங்க இல்லையா? ஆனால் ஒருத்தனுடைய புருஷன் மட்டும்தான் வந்திருந்தான். ஒரு ஒரு பொண்ணோட புருஷன் மட்டும்தான். ஸோ மற்ற 2 பேர் போய் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே டிஃபன் சாப்பிட்டு குவாக் குவாக் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியிலே வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து எல்லாரோடைய புருஷனையும் கூட்டிகிட்டு வந்து கெட் டுகெதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. ஸோ ரீத்து இந்த மாதிரி சொல்ல சொல்ல சந்தோஷுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கல. அடுத்து என்ன ஆச்சு? நீங்கள் 4 பேரும் சேர்ந்து எந்த மாதிரியான புருஷனை மாற்றிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரே அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணீங்க சொல்லு 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 அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தோஷோட முகமெல்லாம் இருந்துச்சு. அதை ரீத்து வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து இன்னும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த நாள் அப்படியே கொஞ்சம் முடியுது அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்தது வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் கொஞ்சம் பார்க்கில் போய் மீட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அடுத்துன்னு சொல்லி கேட்கும்போது ரீத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனுடைய ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டு பேர் என்னன்றது மறந்து போச்சு. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அஞ்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அவளுடைய புருஷனை தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அடுத்த வீக்கெண்டே வந்து எங்களுக்கு வெயிட் பண்ண தாங்கலை. வீக் டேவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் கரெக்டான சமயம் அமையல. அதனால் அடுத்த வீக்கெண்ட் வரை வெயிட் பண்ணி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அது என்னென்னா, எல்லாருமே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வாக்கிங் போகிறோம் இல்லையா? அப்போவே வந்து பேசிக்கிட்டோம் வேண்டிய எப்படி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரீத்துவோடைய ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டோடைய புருஷன். ஸோ அவன் வந்து ரொம்பவே பெர்ஃபார்ம் நல்லா பண்ணதால் அவன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி 3 பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க, ரீத்து உட்பட. ஸோ இந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லி எங்கள் 2 பேர் புருஷன் இருக்காங்களே அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ எல்லாரையுமே கூப்பிட்டு பிளான் பண்ணுறது பேசிக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் புருஷன்கிட்ட பேசி அவங்களுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. மறுநாளே போய் பேசி எனக்கு என்ன, எனக்கு ஜாலி தான்ப்பா, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஸோ நீ வந்து இன்னொருத்தங்க கூட போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி எனக்கும் இன்னொருத்தியை செட் பண்ணி கொடு, எனக்கு ரீத்து கண்டிப்பாக செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மற்ற 2 லேடிஸோடைய புருஷனும் வந்து குஷி ஆகிட்டாங்க இந்த மாதிரி சான்ஸ் கேட்டவொடனே. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஏன்டா எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கிறீங்க பா அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேருடைய புருஷங்களும் வந்து பேசி அந்த சம்பவத்தை பேசி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் சைடில் ஓகேடி, என்ன பிளான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பேசி முடிவு பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லாருமே ரீத்துவை கேட்குறாங்கடி, நான் என்ன பண்ணட்டும், இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, சண்டை தான் போட்டுப்பாங்க போல் அப்படின்ற போது ரீத்துவுக்கு ஒரே சந்தோஷம். என் மேலே இவ்வளோ வெறியில் இருக்கானுங்க போலையே, எல்லாம் கிடைச்சா குத்தி கிச்சிருவானுங்க போலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து ரீத்து நினச்சிட்டு இருந்தா. ஸோ இப்படி போய் யார் யார் அப்படியே வந்து ஆள் காட்டியே சூஸ் பண்ணால் எல்லாருமே சண்டை போடுவாங்க. பேசாமல் இப்படியே வந்து பண்ணிப்போம். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு சாவியை வந்து எடுத்துகிட்டு வர வச்சுட்டு அந்த வீட்டு சாவியை உள்ளே போட்டு கண்ணை மூடி ஒருத்தன் எடுக்கணும், யாராவது ஒருத்தர் எடுக்கணும், லேடிஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான். அப்படி வச்சு பண்ணால் யாரும் சண்டை போட மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பிளானு. ஸோ அதே மாதிரி அந்த நாள் வருது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃப்ளாட்டில் எல்லாருமே கெட் டுகெதர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பிரியாணிலாம் சமைச்சு ரெடியாக வச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அந்த ஹஸ்பண்டு, நம்ம ரீத்துவோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டான். ஸோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராமல் அதே மாதிரி தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுட்டான். ஸோ பிரியாணியில் கலந்து தூக்க வச்சுட்டான். ஸோ பையனையுமே வந்து சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு ஒரு ரூமில் போட்டுட்டு அந்த ரூமையும் பூட்டி விட்டு இன்னொரு ரூமில் வந்து செஞ்சுக்கலாம், இல்லை ஹால்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ரீத்து பிளான் பண்ணியிருக்கான்.
ஸோ இப்படி நடக்குது. வராங்க. அவங்கவங்க வீட்டு சாவிய வந்து எடுத்து இதில போட்டுறாங்க. முதல்ல வந்து வந்தவுடனே செட்டில் ஆயிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பெக்க போட்டு, சரக்க போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ எல்லாருமே நெய்பர்ஸ் எல்லாருமே தெரிஞ்ச முகம் தான். ஆனா இந்த மாரியான ஒரு மேட்டருக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. அதனால ஒரு ஆக்வர்டான மொமெண்ட்ட வந்து இந்த பிரேக் பண்றதுக்காக கொஞ்சம் லைட்டா ஒரு பெக்க போட்டுட்டு எல்லாருமே பெக்க போடுறாங்க. போட்டுட்டு ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறாங்க. பிரியாணி சமைச்சதெல்லாம் வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அப்படியே வந்து சில் பண்ணி வைப் பண்றாங்க. நெறைய பேசுறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி புருஷன்மார்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிமார்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை ஒரே கேட்ட உடனே பயங்கர டெம்ட் ஆயிட்டு, எனக்கு இன்னும் கண்டிப்பாக ரீத்து தான்ப்பா வேணும். நான் ரீத்து வந்து என்னதான் வந்து ஃப்ரெண்டோடைய நெய்பருடைய பொண்டாட்டி அப்படின்னு இருந்தாலுமே எனக்கு ரீத்து மேலே ஆரம்பத்துலேருந்தே ஒரு கண் இருக்குது. ஸோ புருஷன் கொடுத்து வச்சவன்டா அப்படின்னு சொல்லி பல தடவை நானே வந்து என் பொண்டாட்டியை செய்யும்போது ரீத்துவை நினச்சிட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். அடப்பாவி இப்படியெல்லாம் வேற இருக்கிறியாடா அப்படின்னு அவளுடைய அவன் அந்த புருஷனுடைய அந்த ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இப்படி போகும்போது எல்லாருமே ரீத்து ரீத்துன்னும் போது மற்ற 3 பொண்ணுங்களும் வந்து பயங்கர ஜெல்லஸ் ஆகுறாங்க. டேய் எல்லாருமே ரீத்துக்கிட்ட போனால் நாங்கள் என்ன விரல் துப்புறதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த கதையே வேணாம், எவனுக்கு சான்ஸ் கிடைக்குது அவன் என்ஜாய் பண்ணுங்க, மற்றவங்கெல்லாம் எங்ககிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாவி வீட்டு சாவி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி புருஷனை எடுக்க சொல்கிறாங்க. வீட்டு சாவி என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் டேய் அவன், வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீட் எழுதி போடுறாங்க. எல்லா பொண்ணுங்க பேரையும் வந்து சீட் எழுதி அதுக்குள்ளே போட்டு குலுக்கி விட்டுட்டு, இது வந்து யார் எடுத்து இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த நைட்டுக்கு ஆவ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாருடைய பேர் எழுதி போடுறாங்க. ஸோ மற்ற 2 பேருடைய புருஷன்மார்களும் வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து 3 ஆம்பளைங்க 4 பொம்பளைங்க இருக்கிறாங்க அந்த ஹால்ல. ஸோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறான். அந்த ரீத்துவோடைய முதல் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பொண்ணு பேர் வருது. அத வந்து இன்னொருத்தனுடைய அத மத்த 2 பேர் ஒருத்தன் வந்து எடுக்கிறான். அவன் வந்து அஞ்சுவ சூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ரீத்துவ போட்டான்ல, அவன பேரு சுரேஷ்ன்னு தான் வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்டான் இல்லையா? அவன் வந்து எடுக்கிறான். ரீத்து வரணும், ரீத்து வரணும்னு சொல்லி எடுக்கிறான். அப்போ வந்து வேற ஒரு பொண்ணு வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருக்கிறான். அவன் வந்து எடுத்தான். 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அப்பயும் வந்து ரீத்து பேரு வரல. ஸோ அந்த பொண்ணு பேரே வந்துருச்சு. ஸோ ஒருத்தர் ஜோடி வந்து என்ன ஆச்சுன்னா, கடைசியா ஒருத்தன் எடுத்தான்ல, அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டியே வந்துருச்சு. மத்த 2 பேருமே வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. மத்தவனுக்கு அவன் பொண்டாட்டியே வந்துருச்சு. "ஏய் இதெல்லாம் போங்காட்டமா இருக்கு. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன் சிச்சுவேஷன். ஸோ தெளிவா சொல்றேன் பாருங்க. மொத்தம் 3 ஆம்பளைங்க, 4 பொம்பளைங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் எடுத்தவன், அவன் பொண்டாட்டி இல்லாம இன்னொருத்தன் அஞ்சுவ வந்து கூட்டிட்டு போயிட்டான். கரெக்ட்டா? ஸோ இன்னொருத்தன் வந்து இப்ப அஞ்சுவோட புருஷன் வந்து சீட் எடுக்கிறான். இன்னொருத்தன் அவன் பொண்டாட்டி இல்லாம இன்னொருத்திய வந்து எடுத்துன்னு போயிட்டான். ஸோ கடைசியா எடுத்தவன் வந்து அவன் பொண்டாட்டியே அவனுக்கு வந்துருச்சு. "எனக்கு வேணாம், எனக்கு அஞ்சு தான் ரீத்து தான் வேணும், ரீத்து தான் வேணும்" அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான். "டேய் அழாதடா, என்னாது பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி, "என்னடி ரீத்து இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னா, "சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் உன் புருஷன சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு எடுக்குறாங்க. திடுக்குன்னு என்னடா இது இப்படி ஒரு டபுள் ட்ரீட்டா அப்படின்ற மாரி தான் இன்னும் இருந்துச்சு. ஸோ அவங்கவங்க யார் யாருக்கெல்லாம் யார் யார் கிடைச்சதோ போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாரி ரூம்குள்ள முதல்ல போய் என்ஜாய் பண்றாங்க. மத்தவங்கலாம் ஹால்லயே உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து முறைச்சு முறைச்சு பார்த்துன்னு இருக்காங்க. ஐயோ! இது என்னடா ஆக்வர்ட் மொமெண்ட்டா இருக்குதே அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அஞ்சுவும், அதுக்கப்புறம் இன்னொருத்தனுடைய புருஷனும் வந்து உள்ள போறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் எடுத்துட்டாங்க. அதுவரைக்கும் இவங்களுக்கு வந்து பொறுமை தாங்கல. ஐயோ! இப்படியே போனா வேலைக்கு ஆவாதே! ஐயய்யோ! 40 நிமிஷம் சூஸ் பண்ணிட்டு ஆளாளுக்கு ஒருத்தன எடுத்துன்னு போலான்னா, வாங்க அவங்கவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த மிட் நைட்ல எப்புட்றா அவங்கவங்க வீட்டுக்கு போறது? இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம்டா. இப்ப இங்க வந்துட்டோம், இங்கேயே முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ரூம் தானே இருக்குது. அவன் எவ்வளோ நேரம் பண்றான் பாருங்க. கிடைச்சா அவன் பொண்டாட்டிய தவிர வேற ஒருத்தவங்க கிடைச்சா இவ்வளோ நேரம் பண்ணுவான் போல. ஏன்னா உன்கிட்டயும் இப்படிதான் இவ்வளோ நேரம் தான் பண்ணுவானா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்டா, அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. என்கிட்டலாம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான். பட்டுன்னு முடிச்சுட்டு கப்புன்னு தூங்குவான் எரும மாடு. இப்ப பாரு அடுத்தவன் பொண்டாட்டி கிடைச்சவொன்னே எவ்வளோ நேரம் பண்றான்? அப்படின்ற மாரி அவன் பொண்டாட்டி சொல்றா வெளிய இருந்து. அதுவும் எவ்வளோ சத்தம் போட்டு பண்றான் பாருங்க! அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மத்த 3 ஜோடியும் 2 ஜோடி, ஒருத்தனுக்கு 2 ஜோடி. ஸோ மொத்தமே 5 பேரும் வந்து வெளிய உட்காந்துட்டு, எப்படா வருவீங்க? எப்படா ரூம் கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் இந்த எபிசோட்ல வந்து முடிக்கலாம். ஸோ இந்த எபிசோட் கொஞ்சம் லேகா இருக்கும்.
கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரல. அடுத்த எபிசோடில் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பாயிண்ட்டுக்கு வந்து மேட்டரை முடிச்சிடலாம். அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். இந்த எபிசோட் 5 உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.